ගරු SMM මුෂාරෆ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් ලැබෙනවා. வினாடி 10ක් සමාන විනාடி 10ක්. தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, சர்வதேச நாணய நிதியம் அதனுடைய ஒப்பந்தம் தொடர்பான இன்றைய விவாதத்திலே எனக்கும் சந்தர்ப்பம் தந்தமைக்காக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இருந்தபோது நாடு பொருளாதார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தொடங்கிய காலகட்டத்தில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லுங்கள், சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்வதன் ஊடாக மட்டும்தான் அதல பாதாளத்திற்கு விழப்போகும் நம்முடைய பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்று இதே பாராளுமன்றத்தில் தற்போதும் அப்போதும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் அதிகமாக இங்கே பேசினார்கள். அவ்வாறு அப்போது பேசுகின்ற போது அரசாங்க தரப்பில் இருந்தவர்களில் பலர் இந்த சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல முடியாது, சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்று அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் நாம் கைச்சாத்திட நேரமாக இருந்தால் அவர்களால் விதிக்கப்படும் நிபந்தனைகள் மிக கடுமையானதாக இருக்கும், அது நாட்டினுடைய மக்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்கும், ஏன் ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலையை மக்களுக்குள் தோற்றுவிக்கும், எனவே நாங்கள் நிச்சயமாக செல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். கேபினட்டிலே அமைச்சரவையில் இந்த விடயம் பேசப்பட்ட போது கூட இதற்கு நாம் சம்மதிக்க மாட்டோம் என்று பல அமைச்சர்கள் எழுந்து சென்றதையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தோம். நிலைமை தலைகீழாக மாறியது, மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை நாம் சந்தித்தோம். கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இது ஒரு வங்குரோத்தடைந்த நாடு என்பதாக இந்த நாடே பிரகடனம் செய்த ஒரு நிலை இருந்தது. கடன்களை மீளச் செலுத்த முடியாது என்று நாம் அறிவித்திருந்தோம். அதற்கு பின்னர் ஜனாதிபதியையும் கூட ஒரு போராட்டத்தினூடாக, மக்கள் போராட்டத்தினூடாக ஜனாதிபதியும் தன்னுடைய பதவியை விட்டு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு அதன் பின்னர் இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்தவர்களில் யார் இந்த பொறுப்பை ஏற்கப் போகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போதும் மிகவும் பழுதடைந்த வாகனத்தை நாம் திருத்த முடியாது, வாகனம் மிக நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அழகாக திருத்துவோம் என்பதாக சில மெக்கானிக்குகள் கூறினார்கள். ஆனால் இந்த வாகனம் எத்தகைய பழுதாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இதனை சரி செய்து காட்டுகின்றேன் என்று எம்முடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எல்லோரும் இருட்டை திட்டிக் கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு வெளிச்சத்தை ஏந்தி வந்து இந்த பதவியை பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றவுடன் IMFற்கு செல்வதற்கான ஒரு தயார்படுத்தலை அரசாங்கத்திற்குள் முன்பு யார் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களுக்கு இதுதான் ஒரே வழி என்பதை அவர் எடுத்தியம்பியதோடு முழு பாராளுமன்றத்திற்கும் இந்த விடயத்தை எடுத்துச் சொல்லி IMFிடமிருந்து உதவிகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்தார். அவ்வாறு அவர் முயற்சிகள் செய்த போது கூட IMF ஒருபோதும் உதவாது, இதற்கு முன்பு நாங்கள் பல தவறுகளை செய்திருக்கின்றோம், 16 முறை IMFிடம் சென்றிருக்கின்றோம், 9 முறைகள் அவர்களுடைய ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யவில்லை என்றெல்லாம் பல பழிச்சொற்கள் ஜனாதிபதி மீது வைக்கப்பட்டது. IMFினுடைய ஒப்பந்தம் நிறைவேறாது என்றெல்லாம் பலர் ஆர்வம் கூறினோம். ஆனால் IMFினுடைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. அதன் முதற்கட்டமாக சுமார் 300 கோடியிலே 30 கோடி 30 லட்சம் பணம் இலங்கைக்கு IMF இப்பொழுது கொடுத்திருக்கின்றது. $2.9 பில்லியன் என்கின்ற 6 மாதத்திற்குமான இந்த பணத்திலே 6 மாத நிபந்தனைகளை விதித்து அவர்கள் 4 வருடங்களில் 8 கட்டங்களாக இந்த $2.9 பில்லியன் தருவதாக அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். $7 பில்லியன் ஒரு ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் இருக்கிறது. எனவே நான் கூறிய இந்த சுருக்கங்களில் இருந்து அரசாங்கமாக இப்போது இருப்பவர்கள், எதிர்க்கட்சியாக அப்போதும் இப்போதும் இருப்பவர்கள் என அனைவருமே சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதிலே உடன்பட்டவர்களாகவே இருந்தார்கள். இந்த நாட்டிலே எதை எடுத்தாலும் வெளிநாடுகளிடம் கடன் வாங்க வேண்டாம், வெளிநாட்டுடன் ஒப்பந்தம் வேண்டாம் என்கின்ற விடயத்தை பேசுகின்ற JVP மக்கள் விடுதலை முன்னணி கூட சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல வேண்டாம் என்பதான அழுத்தமான எதிர்ப்பை அவர்கள் பிரயோகிக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு மாற்றான ஒரு வழிகளை அவர்கள் இந்த இடத்தில் இதுவரை முன்வைக்கவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயம். எனவே எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நம் நாடு எதிர்கொண்டிருக்கின்ற நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு IMFற்கு செல்வதை தவிர இன்னும் ஒரு உபாயம் வழி இருக்கிறது என்பதாக யாருமே சொல்லாத நிலையிலே IMFக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து IMFக்கும் நாட்டிற்கும் இடையிலான ஒரு நெருக்கமான ஒரு உறவு நிலை ஏற்பட்டதன் பேரிலே இந்த நாட்டிலே மக்களும் இப்பொழுது மூச்சு விட தொடங்கி இருக்கின்றார்கள். நாங்கள் ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதாக பேசுகிற போதெல்லாம் ஜனாதிபதியையும் சேர்த்து பழித்துரைத்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த நாட்டை இந்த சந்தர்ப்பத்தில் ஆள்வதற்கு மிக தகுதியானவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் என்று எதிர்த்தரப்பிலிருந்தும் பல்வேறு ஒப்புதல்களை வழங்குகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது இந்த IMFினுடைய ஒப்பந்தம் சம்பந்தமாக நாம் பார்க்கிற போது 1950 நாங்கள் இலங்கை தேசம் இந்த 50 ஆகஸ்ட் 29 சர்வதேச நாணய நிதியத்திலே நாமும் ஒரு பங்காளராக சேர்ந்து கொள்கிறோம். 1965 முதலாவதாக கடன் பெறுகிறோம்.
2016ஆம் ஆண்டு இறுதியாக 16வது முறையாக கடன் பெற்றிருக்கிறோம். இப்போது 17வது முறையாக நாங்கள் IMF-இனுடைய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு அதற்கான கடன்களை பெற தொடங்கி இருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்களும் விருப்பத்தோடு கடன் பெற செல்லவில்லை. நான் பார்க்கின்றேன் மக்கள் விடுதலை முன்னணி சில இடங்களிலே விமர்சனம் செய்கிற போது கடன் பெறுவதனூடாக நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று நம்பலாமா, இது எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை என்றெல்லாம் மிக ஆக்ரோஷமாக பல இடங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அவர்கள் பேசுவதை நான் பார்த்தேன். எனவே மக்களை குழப்புவதற்காக மக்களை சூடேற்றுவதற்காக பேசுகின்ற விடயத்தை முதலில் நிறுத்துங்கள். இப்போது இந்த IMF-இனுடைய இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு 16 முறையிலும் இந்த IMF-இனுடைய டிராப்ட் இங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதையும் நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் எதிர்க்கின்றோம் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், நாம் எதிர்த்தரப்பில் இருக்கின்றோம். எனவே நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம் என்பதை தாண்டி இதில் வேறு எதையும் நாம் சொல்வதற்கு இல்லை. எனவே IMF-இடம் கடன் பெறுகின்றோம், எனவே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வென்று விட்டோம் என்று ஜனாதிபதி அவர்களும் கூறவில்லை. அதை மிக தெளிவாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு நாங்கள் 16 முறை IMF-இடம் நாங்கள் சென்றிருக்கின்றோம். IMF-இடம் முற்றுமுழுதாக 9 முறைதான் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு கூட 50% ஒரு பூர்த்தியைத்தான் நாம் செய்திருந்தோம். எனவே அந்த ஒப்பந்தத்திலிருந்து இடைவிலகினோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே நாங்கள் IMF-ஐ முற்றுமுழுதாக ஏமாற்றிய வேலைகளைத்தான் இந்த இலங்கை தேசமாக நாங்கள் கடந்த காலங்களில் செய்திருக்கின்றோம். இத்தகையதொரு சூழ்நிலையிலும் எமக்கு வேறு வழி இல்லாத நிலையில் இப்போது IMF-உடன் நாங்கள் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற சமயத்திலே IMF-உடனான இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே, வழக்கமாக IMF எப்படி கடன் வழங்கும் என்றால் ஒரு வசதி என்கின்ற அடிப்படையில் ஃபெசிலிட்டியாக வழங்குவது வழக்கம், அல்லது ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட் என்று வழங்கப்படுவது வழக்கம். இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் அல்லது கிரெடிட் ஃபெசிலிட்டி என்கின்ற அடிப்படையில், அதிலும் குறிப்பாக இப்போது எமக்கு ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவின் அடிப்படையிலே நாங்கள் மிக துரிதமாக ரேபிட் ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட் என்கின்ற அடிப்படையில் துரித கடன் வசதியின் அடிப்படையில் இந்த கடன்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே ஜனாதிபதி அவர்கள் இந்த கடனை பெறுகின்ற போதும் இப்போதும் மிக தெளிவாக சில விடயங்களை பேசுகிறார். இந்த நாட்டு மக்களுக்கு இந்த விடயத்தை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார், 17வது முறையாக சர்வதேச நாணய நிதியத்திடம் நாங்கள் கடன்களை பெற்றிருக்கின்றோம். 18வது முறையாக இந்த நாடு சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக நாங்கள் இறுக்கமாக இருக்கின்றோம். அத்தகைய ஒரு நிலை தோற்றுவிக்கப்படாது என்பதான ஒரு உறுதிமொழியை அவர் மிக திடமாக வழங்குகின்றார். மே மாதம் வரப்போகின்ற மே தின கூட்டத்தின் போது கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஊர்வலத்திலே நான் கலந்து கொள்ளப் போவதில்லை, நான் தேசத்தினுடைய தலைவனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன், கட்சி சார்ந்து இயங்க விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்கிறார். இந்த சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்தோடு சேர்த்து அனைத்து கட்சிகளும் இந்த பாராளுமன்றத்தில் ஒன்று சேருங்கள், இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் என்பதை மிக வெளிப்படையாக சொல்கின்றார். அண்மையில் கூட அவரிடம் சில விடயங்கள் கேட்கப்பட்ட போது வங்குரோத்து நிலையடைந்த இந்த நாட்டை மீட்டெடுத்து பொருளாதார மீட்சி பெற்ற ஒரு நாடாக மாற்றுவதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அதே போன்றும் ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்ற போது பல விடயங்களிலே அவருடைய செயல் திட்டங்களை நாம் பார்க்கின்ற போதும் இந்த சர்வதேச நாணய நிதியத்தோடான ஒப்பந்தத்தோடு நாங்கள் உற்பத்தி பொருளாதாரம் பற்றிய சிந்தனை இல்லாமலோ அல்லது பசுமை பொருளாதாரம் பற்றிய சிந்தனை இல்லாமலோ வெறுமனே அவர் கருத்துக்களை கூறவில்லை. பசுமை பொருளாதாரம் பற்றி அதிகமாக பேசுகிறார். அண்மையில் கூட பசுமை பொருளாதார ஒப்பந்தம் நடைபெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஐக்கிய நாடுகள் செயலாளராக இருந்த பான் கி மூன் அவர்கள் உலகளாவிய பசுமை வளர்ச்சி நிறுவன GGGI தலைவராக இருக்கின்றார். அவர் வந்ததன் பேரிலே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. எமது நாட்டினுடைய உடைமையாக இருக்கின்ற விடயங்களை உயிரியல் கட்டமைப்பாக இப்பொழுது அடையாளம் கண்டிருக்கிறார்கள். நக்கில்ஸ் மலைத்தொடர், அதேபோல் ஹோட்டன் சமவெளி, சிவனொளி பாதமலை, சிங்கராஜ வனம், மகாவலி ஆறு, ராமர் பாலம் என பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. எனவே பசுமை பொருளாதாரத்தினூடாகவும் இந்த நாட்டை கட்டியெழுப்பலாம் என்பதற்கான செயற்திட்டங்களையும் இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார். எனவே இந்த பாதையிலே பல விடயங்களை நாங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக கண்டடைய முடியும் என்ற ஜனாதிபதியினுடைய நம்பிக்கையை நான் இந்த இடத்தில் மீள வலியுறுத்த விரும்புகின்றேன். இதிலே பல நிபந்தனைகள் இருக்கின்றன. இது கடுமையான நிபந்தனைகள் என்பதை எல்லோருமே ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஆனால் கடுமையான நிபந்தனைகளாக அது இருந்தாலும் அது தவறான நிபந்தனைகள் அல்ல என்பதை நான் பலமுறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். குறிப்பாக பல விடயங்கள் IMF-இனால் சொல்லப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது சம்பந்தமாக இப்பொழுதும் அத்துரலிய ரத்னதேரர் அவர்கள் இதற்கு முன்பு பேசியிருந்தார். இந்த நாட்டிலே
ஏழைகளுக்கான ரசாயன பசலையை வழங்குங்கள் என்று எல்லோரும் கெஞ்சிக் கொண்டிருந்த போது இல்லை வழங்க வேண்டாம் ஆர்கானிக் பசலை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் வலிமையாக முன்னாள் ஜனாதிபதியை வலியுறுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை குட்டிச்சுவராக்கி ஒருவர் இப்பொழுது இருக்கின்ற புதிய IMF திட்டம் பற்றி எல்லாம் பேசுகிற போது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. எனவே இந்த விடயத்திலே இந்த 10 நிபந்தனைகள் இந்த அரசாங்கத்தினுடைய கூட்டுத்தாபனங்களை தனியார் மயமாக்குவது தொடர்பாக எதிரான கருத்துக்களை அரசியல் நோக்கங்களுக்காக சொல்வதை நிறுத்துங்கள். இந்த நாட்டினுடைய சுகாதாரம் கல்விக்கு செலவழிக்கின்ற பணத்தை விட மேலதிகமான ஒரு பணம் கிட்டத்தட்ட 1100 பில்லியன் அளவான பணம் எங்களுடைய அரசாங்க நிறுவனங்களினுடைய நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்மையில் கூட இந்தியன் ஏர் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் அரசாங்கத்துக்கு சொந்தமான விமான நிலையத்தை கூட நாங்கள் இந்தியா அரசாங்கமானது இப்போது தனியாருக்கு வழங்கி இருக்கின்றது. இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை நாங்கள் தனியாருக்கு எமிரேட்ஸுக்கு கொடுத்த போது அது வெற்றிகரமானதாக இருந்தது. அதற்கு முன்பு தோல்விகரமாக இருந்தது. அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் அதனை மீண்டும் அரசமயப்படுத்தி இப்பொழுது பெரும் நஷ்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதேபோன்று மின்சார சபையில் 600 பில்லியன் நஷ்டத்தை நாங்கள் அடைகின்றோம். எனவே வேண்டுமென்ற அரசாங்கம் நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு எப்படி இந்த நாட்டை முன்னேற்றுவது? எனவே இந்த தனியார் மயமாக்கல் என்கின்ற விடயத்திலே நன்மைகள் இருக்கிற போது நாங்கள் இதனை ஒரு பிழையான ஒரு விடயமாக பார்க்க தேவையில்லை. 1980களிலே நியூசிலாந்து பொருளாதார ரீதியாக பின்னடைவை கண்டபோது நியூசிலாந்து தன்னை மீள வடிவமைத்துக் கொள்வதிலே இதே போன்றதான சில தனியார் மயமாக்கலை செய்தது என்பதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எனவே எல்லா வழிவகைகளிலும் நாங்கள் எம்மை மீள கட்டியெழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த பொருளாதார பின்னடைவை பார்க்க வேண்டும். ஹிரோஷிமா நாகசாகியில் இருந்த குண்டு அந்த நாட்டை அழித்தது என்பது வரலாறு. ஆனால் அதிலிருந்து ஜப்பான் மீண்டது என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போன்றதான ஒரு அழிவை பொருளாதார பின்னடைவாக நாங்கள் கருதி கொண்டு இந்த நாட்டிலே இந்த IMF ஒப்பந்தத்தை எல்லோருமாக சேர்ந்த அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்க்காமல் எல்லோரும் ஆதரித்து இந்த IMF ஊடாக இந்த நாட்டை அடுத்து என்ன கட்டி எழுப்பலாம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.